சரவணபவாய நமः. பிள்ளையே, நீ எதற்காக இத்தனை நாளாக ஓடிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உனக்காக ஒரு நாளும் வாழவில்லை. மற்றவர்களுக்காகவே உன் முயற்சியையும் உன் நாட்களையும் தந்துவிட்டாய். நீ தடுமாறி விழுந்தபோதெல்லாம் யாரும் கை கொடுக்கவில்லை. அதனால் இன்றும் உள்ளே உன் உயிர் சோர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. இப்போது கேள். வாழ வேண்டிய வயதில் நீ வாழவில்லை என்றாலும் இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். கடந்து போனதை மாற்ற முடியாது. ஆனால் மீதமுள்ள வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்க முடியும். நீ நினைத்த வாழ்க்கை இல்லை என்றாலும் நிறைவேற்ற வேண்டிய கர்மம் உனக்காக காத்திருக்கிறது. இனி ஓட வேண்டாம். கணம் நின்று மூச்சை விடு. உன் வாழ்க்கையை நான் பிடித்து நடத்தப் போகிறேன். பிள்ளையே, அப்பா, அழுது அழுது கண்ணீர் வற்றி போய்விட்டது. இனி எனக்கு அழக்கூட தெம்பில்லை என்று என்னிடம் கூறினாய். கண்ணீர் வற்றிவிட்டது. ஆனால் உன் முகத்தில் புன்னகை பூப்பதற்கான வழியை நான் உன் வாழ்வில் ஏற்படுத்திவிட்டேன். இனி உன் முகத்திற்கு கண்ணீர் பொருந்தாது. புன்னகைதான் இனி நீ அணிய வேண்டிய ஆபரணம். உனக்காக சில உருவில் நான் வருவேன். உனக்கு புன்னகை தருவேன். யாமிருக்க எதுவும் உனக்கு வெற்றியே. பிள்ளையே, நீ கோபப்பட்டால் உன் எதிரிக்கு நஷ்டம் இல்லை. அது உனக்குத்தான். உன் எதிரி வென்று விடுகிறான் உன்னை கோபப்பட வைப்பதில் என்பதை புரிந்துகொள். கோபத்தை விடு. குறிக்கோளை நினைவில் கொள். முன்னேறி செல். பிள்ளையே, உன்னை யார் கேவலப்படுத்தினாலும் புறக்கணித்தாலும் அதனால் உன் மதிப்பு குறையாது. காலம் என்பது என் கையில் இருக்கும் சக்கரம். அது எப்படி வேண்டுமானாலும் மாறும். இன்று தனிமையிலும் துன்பத்திலும் இருப்பவர்கள் நாளை உலகையே உலுக்கி நிற்பவர்கள் ஆகிறார்கள். அதனால் உன் மனம் தளர வேண்டாம். உன்னை யாரும் மதிக்காவிட்டாலும் என் பார்வையில் நீ மிக பெரிய பிள்ளை. உன் நேரம் வரும். அந்த நேரத்தில் உன் ஒளி உலகையே கவர்ந்து விடும். அதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகில் இருக்கிறது. பிள்ளையே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ்க்கை முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை. பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது. பிள்ளையே, உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் எனக்கு தெரியும். நீ செய்த பூஜையும் வைத்த விரதமும் சிந்தித்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் வீணாகவில்லை. நான் அமைதியாக இருந்ததை கைவிடுதல் என்று நினைக்காதே. சில காயங்கள் ஆற நேரம் எடுக்கிறது போல சில வினைகள் முடிவதற்கும் காலம் தேவைப்படுகிறது. நீ துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பமே உன்னை உயர்வுக்கு தயார்படுத்துகிறது. நான் உன்னை காணாமல் இருக்கவில்லை என் பிள்ளையே. நான் உன்னுள் வலிமையாக இருக்கிறேன். இன்னும் சில நாட்கள் பொறுமை காத்திரு. உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் மாற்றம் நீ இழந்த ஆண்டுகளுக்கே பதிலாக இருக்கும். மனம் தளராதே. உன் கஷ்டத்தின் முடிவே என் அருளின் தொடக்கம். பிள்ளையே, கர்மா என்பது தண்டனை அல்ல, அது வாழ்க்கையை உணர்த்தும் ஒரு புனித பாடம். நீ இன்று அனுபவிக்கிற ஒவ்வொரு நிலையிலும் சந்தோஷமோ துக்கமோ நிம்மதியோ வலியோ எல்லாமே நீ எப்போதோ விதைத்த விதைகளின் விளைவுதான். ஆனால் பயப்படாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை வணங்கும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த வலிகளோடு நிற்கும் தைரியத்தையும் அந்த அனுபவத்தை மீறி எழும் சக்தியையும் உனக்குள் ஊற்றுகிறேன். உன் கடந்த காலம் உன்னை சோதித்திருக்கலாம். ஆனால் நான் உன்னை அந்த சோதனையின் வழியே சுத்தமான ஒளியாக மாற்றி நடத்தி வருகிறேன். எதையும் குற்றம் என எண்ணாதே. அது உன் ஆன்மா வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு அத்தியாயம் மட்டுமே. பிள்ளையே, நீ ஒரு தனித்துவமான உயிர். உன்னை போல் யாரும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் மாயைகள் உன்னை சுற்றி மற்றவர்களைப் போல் ஏன் என் வாழ்க்கை இல்லை என்று எண்ண வைக்கின்றன. அந்த எண்ணம் மாயைதான். அது உன் உள்ளத்தின் ஒளியை மறைக்கும். உண்மையை அறிந்து கொள். உனக்கென்று ஒரு பாதையும் ஒரு அடையாளமும் உண்டு. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கியிருப்பது ஒரு தண்டனை அல்ல, அது உன் கர்மத்தின் முடிவு. அவற்றின் நேரமும் காலமும் முடிந்துவிட்டது. எனவே அவை இனி திரும்பி வராது. இப்போது நீ அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கடந்ததை பற்றி கவலைப்படாதே, அது முடிந்த பாடம். இனி உன் மனம் பலவீனமாகும் போதெல்லாம் மௌனமாகி என் நாமத்தை சொல். என் முன் அமர்ந்து விளக்கை ஏற்றி வைத்து உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை மனதாரச் சொல். நான் உன் இதயத்தின் வழியே பதில் அளிப்பேன். உன் குழப்பங்களையும் துயரங்களையும் அகற்றி வழிநடத்துவேன். உன்னை மீண்டும் ஒளிரும் பாதைக்கு கொண்டு செல்வேன். பிள்ளையே, நினைத்து கொள். யார் உனக்கு துன்பம் செய்தார்களோ அவர்கள் கர்மாவை அனுபவிக்க வந்தவர்கள்தான். அவர்கள் உன் வாழ்க்கையில் நடித்த பங்கு உன்னை வலிமையாக்கவே இருந்தது. அதனால் அவர்களை வெறுக்காதே. ஏனென்றால் இந்த முருகன் யாரையும் பழிவாங்க மாட்டேன். எந்த ஒரு உறவும் காரணம் இல்லாமல் ஒருவர் வாழ்க்கையில் நுழைய முடியாது. பிரபஞ்சத்தின் திட்டத்திலே இதுவும் ஒருவகை பாடம்தான். ஆகவே யார் எத்தனை துன்பம் கொடுத்தாலும் அந்த துன்பத்திற்கு உன் மனதுக்குள் இடம் கொடுக்காதே. அந்த உணர்வை விட்டுவிடு. அப்போதுதான் நீ உண்மையிலேயே சுதந்திரமாவாய். உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். ஏனெனில் அமைதியில்தான் என் அருள் தங்கும்.
நீ மன்னிப்பதால் தான் பலமாகிறாய். உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாத அளவிற்கு. பிள்ளையே, உன் மனதில் தீயாய் எரிந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆகாயம் போல் உயர்ந்த மனம் நீ பெறுவாய். நீருக்குள் மீன்கள் அழுவது போல் வெளியே தெரியாத உன் கண்ணீர் நிரந்தர புன்னகையாக நிச்சயமாக மாறும். நிலம் போல் பொறுமையை நீ வளர்த்து கொண்டாய். நீ நன்றாக இருப்பாய். விட்ட முயற்சிகளை மீண்டும் தொடங்கு. உன் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி ஒன்று வரும். வாய்ப்புகளும் பெருகும். இப்போது நீ நினைத்தாலும் புதிதாக ஒன்றை தொடங்க முடியும். எதையும் கற்றுக்கொண்டு வெற்றி பெற தேடல் வேண்டும். வாழ்வின் தேடல் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். பிள்ளையே, எல்லா கவலைகளையும் மறந்து அமைதியாக கண்ணை மூடி உறங்கிவிடு. உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். இன்று நடந்த நிகழ்வுகள் உனக்கு ஏற்றபடியாக இருக்காமல் இருந்தாலும் கவலைப்படாதே. இன்றைய நாள் இப்படித்தான் இருந்தது. ஆனால் அது உன்னை பாதிக்காது என்று மனதில் நினைத்துக்கொள். நாளை உதிக்கும் விடியல் உனக்கான புதிய நல்ல நேரத்தின் தொடக்கம். நீ நினைத்தபடி ஒரு நல்ல மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையில் உருவாக்கித் தருகிறேன். முருகன் அருளால் நாளைய விடியலில் நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று பதிவிடு. உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள். வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள். அது உனக்கானது அல்ல என்று. என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள். அதனை மட்டுமே அளிப்பேன். உனக்கானது மட்டுமே உன்னை அடையும். பிள்ளையே, என் அருளை தேடி ஒரு பயணம் மேற்கொள்வாய். அது எங்கோ வெளியில் செல்லும் பயணம் இல்லை. நீ இருந்த இடத்திலிருந்து என்னை தேடி உள்முகமாக பயணிப்பாய். முன்பே இது போன்று நீ முயற்சித்துள்ளாய். ஆனால் கால ஓட்டத்தில் வெகு தூரம் மாய வாழ்க்கையில் பயணித்துவிட்டாய். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அமைதியாக அமர்ந்து என்னை தியானம் செய். அப்பா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, தியானம் கைகூடுமா என்று கேட்கிறாய். தியானம் கைகூடும். முருகன் அருளால் தியானம் கைகூடும் உனக்குள்ளே. வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. நிம்மதியில்லாத வாழ்க்கையை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன். இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை. நீ இழந்தது அனைத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் அவை எல்லாமே நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்று இப்போது புரிந்துகொள். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். பிள்ளையே, இத்தனை நாட்களாக உன் வீட்டில் வேண்டாத செலவுகள் தொடர்ந்தது. நீ எவ்வளவு சேமிக்க நினைத்தாலும் கையில் வந்த பணம் தெரியாமல் செலவாகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் நீயல்ல. நேரத்தின் சூழ்நிலைகளும் கிரகங்களின் சுழலும் அமைதியில்லை என்பதுமே. ஆனால் பிள்ளையே, அந்த காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது. இனி உன் வீட்டில் தேவையற்ற செலவுகள் நிற்கப் போகிறது. ஒவ்வொரு ரூபாயும் மதிப்புடன் தங்கும். உன் கையிலே வந்தது மீண்டும் கையில் இருந்து செல்லாமல் காப்பாற்றி வைக்கிறேன். செய்கிற வேலையில் எவ்வளவு உழைப்பை போட்டாலும் லாபம் வரவில்லை என்று சலிப்புடன் நின்றாய். ஆனால் அந்த ஏமாற்றமும் இனி முடிகிறது. இனி செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வீணாகாமல் பலன் தரும். உன் உழைப்புக்கு தக்க உயர்வும் பாதையில் காத்திருக்கிறது. உடலில் இருந்த குறைபாடுகளும் மனதின் வேதனைகளும் நீங்கி நலமோடு வாழப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. பிள்ளையே, நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது. சற்றும் எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் வைப்பேன். எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய். நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்துவிட்டது. ஓம் சரவணபவ.